கல்லை சிலையாக்கும் சிற்பிகள். அந்த சிலையை கூட கடவுளாக்கி நம்ம இன்னைக்கு வணங்கிட்டுருக்கோம். ஆனால் கடவுளையே கல்லுன்னு சொல்கிற சில கல்லெஞ்சக்காரங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இந்த பூமியில். ஏன்னா அப்படி தான் இருக்குது, கடவுளுக்கே அந்த மாதிரி ஒரு நிலை. இப்போ நமக்கெல்லாம் எந்த நிலை பாருங்கள். ஒரு கல் செதுக்கிற போதே அது உடஞ்சிருமா, இல்லை அது செதுக்க செதுக்க அடி தாங்கி அது அழகான ஒரு சிலையாகுமான்னு செதுக்கக்கூடிய சிற்பிக்கு நல்லாவே தெரியும். ஒரு சிற்பி அதை செதுக்குறாருன்னா அந்த கல்லோட திறமை என்னன்னு நல்லாவே அவங்களுக்கு தெரியும். அந்த சிற்பி தாங்க நம்ம முருகர். எந்த கல் சிலையாகும், எந்த கல் பலவீனமாக இருக்குது உடஞ்சிரும், எந்த கல் நம்ம சிலையாக்கி வைக்கிறதா, ஒரு படியாக்கி வைக்கிறதா, எந்த கல்லை எங்கே நட்டு வைக்கிறது, எல்லாமே எந்த கல் எங்கே இருந்தால் அது நல்லா இருக்கும், எங்கே இருந்தால் அது உயர்ந்த நிலையில் இருக்கும்னு செதுக்கக்கூடிய ஒரு சிற்பிக்கு தெரியுங்க, நம்ம முருகரண்ணம் சிற்பிக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம கல்லாக தான் இருக்கும். நம்ம செதுக்க செதுக்க உடஞ்சிருவோமா, இல்லை செதுக்க செதுக்க நம்ம அடி தாங்கி சிலையாவோமான்னு முருகருக்கு நல்லாவே தெரியும். அவரை நம்ம இப்போது அவர் நம்மளை செதுக்கிட்டுருக்கார், நம்ம செதுக்கப்பட்டுருக்கோம். அதனால் நம்ம பாதையிலே உடஞ்சி போயிட்டோம்னா எந்த ஒரு அடையாளமும் நமக்கு கிடைக்காது. நம்ம கொஞ்சம் அடியை தாங்கி தாங்கி வாழ்க்கையில் இருக்க வழியை நம்ம தாங்கி கொஞ்சம் நம்ம தீர்மானமாக நின்னோம்னா நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பாருங்க நம்ம முருகர். நிச்சயமாக கொடுப்பாரு நம்ம முருகர். அதுவும் அந்த அடையாளம் ரொம்ப அழகான அடையாளமாக இருக்கும். நம்ம அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம், அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல நம்ம இருப்போம். நம்ம ஏதோ பிறந்தோம் இறந்தோம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக நம்ம வாழ்க்கை எல்லாருக்கும் பயனுள்ள வாழ்க்கையாக நம்மது இருக்கும். இறந்துட்டாங்கன்னு நம்ம யாரும் நம்மளை சொல்ல மாட்டாங்க, வாழ்ந்துட்டு போயிருக்காங்கங்க, இது எங்களுக்கு செஞ்சுட்டு போயிருக்காங்கங்க அப்படின்னு ரொம்ப வாழ்த்தி நம்மளை மனசு நிறைய வாழ்த்தக்கூடிய நல்ல உள்ளங்களை நம்ம சம்பாதிப்போம். அந்த அளவுக்கு நம்ம முருகர் நம்மளை செதுக்கிட்டு இருக்காரு, ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அந்த அடையாளம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம வழி தாங்கணும், அடி தாங்கணும், சில நேரத்தில் சில அவமானங்களை நம்ம தாங்கி தான் ஆகணும். எல்லாமே தாங்கினா தாங்க ஒரு சிலையாக முடியும். அந்த சிலையை வடிவமைக்கிறது நம்ம முருகர் தந்தை இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை வடிவத்தை கொண்டு வராரு. மொத்தமாக அடித்து நம்மளை உடைக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிறாரு, நம்மளை பக்குவமாக செதுக்கிறாரு. நம்ம பலவீனம் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து ரொம்ப கவனமாக செதுக்கிறாரு நம்மளை. அதனால் நம்ம தைரியமாக முருகன்கிட்ட நம்ம முழுமையாக நம்மளை ஒப்படைச்சிட்டு கண்ணை மூடி இருப்போம். அவர் நம்மளை எப்படி